ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, நம்ம இப்ப இந்திய அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகள் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்போட 10th லெசன் நான் ஆல்ரெடி ஒன் பேஜ் ஷார்ட் நோட்ஸா உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்ப அடிப்படை உரிமைகள் நம்ம ரொம்ப ஷார்ட்டா பார்த்தரலாம். சரிங்களா? ஓகேங்க. அடிப்படை உரிமைகள் எத்தனாவது பகுதியில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி 3ல இருக்கு. பிரிவு 12 to 35 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? ஓகேங்க. இது எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க. அடிப்படை உரிமை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடுக்குது. பேசுற உரிமை, நம்மளோட கருத்தை தெரிவிக்கிற உரிமை, நாம வாழ்றதுக்கான உரிமை, ஒரு நம்மள நம்ம தப்பே பண்ணாம தண்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த தண்டனையில இருந்து நம்மளை காப்பாத்திக்கிற உரிமை. இப்ப நம்ம நம்மளோட உரிமை பறிக்கப்படுதுன்னா நம்ம போய் கோர்ட்ல போய் எனக்கு இந்த மாதிரி உரிமை கிடைக்கல அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லலாம். நம்ம இது பண்ணலாம், நம்மளுக்காக போராடலாம். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு உரிமை கொடுக்கறது இந்த அடிப்படை உரிமைகள். சரிங்களா? ஓகேங்க. இப்ப அடிப்படை உரிமைகளோட பிரிவுகளை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 12 to 35ங்களா? இப்ப 12வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசை பத்தி சொல்றதா 12வது பிரிவு. 13வது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் இயற்றுறாங்க, அந்த சட்டம் இயற்றினதுக்கு அப்புறம் அடிப்படை உரிமையை மீறி நடக்கிறாங்க, இதுல சொன்னதை தவிர மற்றதெல்லாம் அவங்க பண்றாங்க, அந்த சட்டம் பண்ணுது அப்படிங்கும் போது அந்த சட்டம் செல்லாததா ஆயிரும் அப்படின்னு சொல்றது இந்த பிரிவு 13. சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது பிரிவு 14 எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமத்துவ உரிமை அப்படிங்கறதுல வருது. இது எத்தனைல இருந்து எத்தனை வரைக்கும் இருக்குன்னா 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? பிரிவு 14 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவரும் சமம், நம்ம எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கறத சொல்லுது. சரிங்களா? பிரிவு 15 எது சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதம், இனம், மொழி, பால் பாகுபாடு, இதனால எதுலையுமே நம்ம வேறுபடுத்த கூடாது அப்படிங்கறத பத்தி சொல்லுது. 16 எது சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது வேலை வாய்ப்புல அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. 17 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பை பத்தி சொல்லுது. தீண்டாமை ஒழிப்பு இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இவ்வளவு டைம் தான் கேட்டிருக்காங்கன்னு இல்ல, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீண்டாமை ஒழிப்பு. சரிங்களா? 18வது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்வி ரிலேட்டடான பட்டத்தை தவிர மற்ற பட்டத்தை தவிர்த்தரணும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமையில 19 to 22 வரைக்கும் இருக்கு. இந்த 19 பிரிவு 19ல 6 வகையான உரிமைகள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. என்னென்ன உரிமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கிற உரிமை, இப்ப நான் பேசுறேன் அந்த உரிமை இருக்கு. என்னோட கருத்தை நான் தெரிவிக்கலாம், அந்த உரிமை இருக்கு. கூட்டம், அமைதியான முறையில கூட்டத்தை கூட்டலாம், அந்த உரிமை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. கூட்டம், சங்கங்கள் அமைக்கலாம், நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சங்கங்கள் அமைச்சுக்கலாம். இந்தியால நம்ம விரும்பிய இடத்துக்கு நம்மளால போலாம், அந்த உரிமை நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? தொழில்கள் செய்யறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. அதை பத்தி இந்த 6 பத்தி சொல்றதுதான் பிரிவு 19. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது 20. பிரிவு 20 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டனையிலிருந்து பாதுகாக்கிற உரிமை. இப்ப நம்மள தப்பே பண்ணாம ஒருத்தர் நம்மளை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தண்டனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கலாம், அந்த உரிமையை பத்தி சொல்றதா பிரிவு 20. சரிங்களா? ஓகேங்க. 21 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட மனுஷனோட பாதுகாப்பை பத்தி சொல்றதா பிரிவு 21. பிரிவு 21A என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ல இருந்து 14 வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயமா இலவச கல்வி வழங்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுது. இந்த 21A எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சட்ட திருத்தத்துல இருந்து கொண்டு வந்தாங்கன்னா 86வது சட்ட திருத்தம் 2000 வருஷம் 2000ல கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஓகே. பிரிவு 22. பிரிவு 22 எது சொல்லுது அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரை தடுப்பு காவல்ல வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அதுக்கு எதிரான உரிமையை பத்தி சொல்றதா, தடுப்பு காவல்ல வைக்கிறதுக்கு எதிரான உரிமை பத்தி சொல்றதுதான் பிரிவு 22. ஓகேங்களா? அடுத்தது 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 23, 24. பிரிவு 23, 24. 23 எதை பத்தி சொல்லுதுன்னா கட்டாயமா நம்மளை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறது, கொத்தடிமையா வச்சுக்கிறது, இத பத்தி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறது சொல்றத 23. 24 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளை அடிமையா வச்சிருக்க கூடாது. ஒரு தொழிற்சாலையில ஆபத்தான பகுதியில 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலையில வச்சிருக்க கூடாது அப்படிங்கறது சொல்றதுதான் 24. ஓகேங்களா? இது கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
சமய சார்புரிமை 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்கிறதா சமய சார்புரிமை. சமய சார்புரிமைன்னு என்ன? ஃபர்ஸ்ட் 25 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மதத்தை நம்ம பரப்பலாம், நம்ம பின்பற்றலாம், அதை பத்தி சொல்றத 25. 26 எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமயத்தை நம்மளால நிர்வகிக்கலாம், ஓகேங்களா, அதை பத்தி சொல்றதா. 27 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வரி கட்டு அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க, மதத்தை சொல்றாங்கன்னா அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்கு, அதை சொல்றாங்க, ஓகேங்களா. 28 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சமயத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு 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 மதத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதுல நான் கலந்து கொள்ளாம இருக்கிறதுக்கான உரிமை எனக்கு வழங்கப்பட்டிருக்கு, அதுதான் 28. சரிங்களா, ஓகேங்க. அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை. கல்வி கலாச்சார உரிமை 29, 30. இந்த கல்வி கலாச்சார உரிமை 29, 30 யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையினர்களுக்காக தான் இந்த கல்வி கலாச்சார உரிமை. சிறுபான்மையினர் 29, சிறுபான்மையினரோட எழுத்து, கலாச்சாரம், மொழி இதெல்லாம் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்றத 29. இவங்க ஒரு கல்வி நிறுவனத்தை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்றது 30. சரிங்களா. 31 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சொத்துரிமை. இந்த சொத்துரிமை இந்த 31 சொத்துரிமை ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமையில இருந்தது, பின்னால என்ன ஆச்சு அப்படின்னா அது சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகுதி 12ல 307 சாதாரண சட்ட பிரிவை மாத்திட்டாங்க. எதன் அடிப்படையில எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 44வது சட்ட திருத்தம் 1978. இந்த வருஷத்துல இந்த சட்ட திருத்தத்துல சொத்துரிமைய அடிப்படை உரிமையிலிருந்து சாதாரண உரிமையா மாத்திட்டாங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து எந்த உரிமையா மாத்தினாங்க அப்படின்னு கேட்பாங்க. சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. இதுதான் குறிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சொத்துரிமை அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது 6வது தீர்வு காணும் உரிமை, அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது என்ன பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவு 32. இத இதயம் மற்றும் ஆன்மான்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதரோட உரிமை கிடைக்கல, அவருக்கு தனிப்பட்ட உரிமை மனிதரோட உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்படுது அப்படின்னா அவர் நீதிமன்றத்துக்கு போய் முறையீடு செய்யலாம். அதை பத்தி சொல்றதா 32. ஓகேங்களா. உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அடிக்கடி வருது. பகுதி என்ன, இது என்ன பிரிவு, மகாசாசனம் அது அமெரிக்கால இருந்து பெறப்பட்டது, சொத்துரிமை, தீண்டாமை, சுதந்திரத்துல இந்த இது ஏபிசிடின்னு வரும். ஓகேங்களா. இந்த 6 வகை எவ்வளவு வகைன்னு கேட்பாங்க. 6 வகை, அதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். மறக்காம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.